வணக்கம். நம்மளோட இதில் வந்து பார்த்திங்கன்னா முதலிரவு அப்படிங்கிறது பாலோட தான் துவங்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குற எல்லா படங்கள்லையுமே அந்த முதலிரவு காட்சிகளில் பால் சொம்போட தான் பொண்ணு உள்ள நுழையிற மாதிரியே காட்டுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி என்ன தான் டெக்னாலஜிஸ் வந்து மாறி இருந்தாலும் கூட அந்த முதலிரவு அன்னைக்கு பால் சொம்பை எடுத்துகிட்டு போகிறது அந்த வழக்கத்துலேருந்தும் மாறலைன்னு தான் சொல்லணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னால், இந்துக்கள் சடங்கு முறைகளில் பால் அருந்துறதை ரொம்ப புனிதமாக நினச்சாங்க. இது வந்து உடம்பை சுத்தப்படுத்த உதவுற கருவியாக கருதப்பட்டுச்சு. இல்லற வாழ்க்கையை துவக்கும் இடமாக விளங்குற முதலிரவு அன்னைக்கு பால் அருந்திட்டு தூங்குறதுனால அந்த வாழ்க்கை தூய்மையாக துவங்குது அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதிகால மக்கள் செய்த முதல் தொழில் விவசாயம். இது எல்லாத்துக்குமே வாழ்வாதாரமாக இருந்துச்சு. விவசாயத்திற்கு உதவுற பசுவை கடவுள் மாதிரி கருதுனாங்க. சாணம் கிருமி நாசினியாகவும் பால் பொருட்கள் உடம்புக்கு வலிமை தந்து அதன் மூலம் செல்வம் ஈட்டவும் வழிவகுத்தது. அதனால பசுவும் அதன் மூலம் கிடைக்கிற பாலும் அதிர்ஷ்டம்னு நம்பினாங்க. அதனால பால் அருந்தி இல்வாழ்க்கையை துவக்கிறது வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பெருகும் அப்படிங்கிற எண்ணமும் நிலவி வந்தது. இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உடல் அசதியாக இருக்கிற தம்பதிகளோட உடலை புத்துணர்ச்சி அடையிறதுக்கு உதவுற பானமாக இந்த பால் இருக்குன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற சோர்வை போக்கி சுறுசுறுப்பை தரும். அப்புறம் பாலில் இருக்கிற ட்ரிப்டோஃபேன் அப்படிங்கிற ஒரு அமினோ அமிலம் வந்து உடம்பை இலகுவாக உணர்றதுக்கு உதவும். இதற்காக கூட பால் அருந்தி வருவது முதலிரவு வழக்கத்தில் சேர்க்கப்பட்டிருக்கலாம். அதே மாதிரி பாலில் வந்து குங்குமப்பூ மஞ்சள் இந்த மாதிரியெல்லாம் கலந்து குடிக்கிறது பாலுணர்வை தூண்ட உதவுறதுனால தாம்பத்தியம் சிறக்கும் அப்படிங்கிறதுனாலையும் முதலிரவில் பால் பருகிறத வழக்கமாக பின்பற்றிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் பால் பருகிறதுனால உடல் சூடு குறையுது. நம்ம நாட்டில் மட்டும் இல்லாமல் நிறைய வெளிநாடுகளில் கூட திருமணமான புது தம்பதிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாதங்களுக்கு பால் பருகணும், அதாவது பால் குடிக்கணும் அப்படிங்கிறத வழக்கமாக வச்சுருக்காங்க. மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.